அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மசூதி எதுன்னா இந்தியாவில் இருக்கிற தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் அமைந்து இருக்கிற மக்கா மசூதியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மசூதி கிபி 16 மற்றும் 17 நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் குதுப்ஷாஹி வம்சத்தை சேர்ந்த முகமது குலி குதுப்ஷா அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இது மிகவும் பழமையான மசூதி மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடம்ங்க. நம்ம விஆர் ரிலீஜியஸ் யூடியூப் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. சரி, மசூதியோட வரலாறு மற்றும் இந்த மசூதி கட்டிய ஆட்சியாளர்கள் பற்றி பார்க்கலாங்க. மக்கா மசூதி ஹைதராபாத்தில் அமைந்து இருக்குதுங்க. இந்த மசூதியில் கிட்டத்தட்ட 20,000 பேர் வரை தொழுகை செய்ய முடியுங்க. இந்த மசூதியோட 3 வளைந்த முகப்புகள் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளதுங்க. கிட்டத்தட்ட 8,000 தொழிலாளர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதுங்க. இந்த மசூதியோட பிரார்த்தனை மண்டபம் 69 மீட்டர், 55 மீட்டர் மற்றும் 23 மீட்டர் கொண்ட உயரமான கூரையை கொண்டுள்ளதுங்க. பிரார்த்தனை மண்டபத்தோட இருபுறமும் ஒரு ஆர்கேட் பால்கனியோட இணைக்கப்பட்டுள்ளதுங்க. மண்டபத்தோட முகப்புல 5 திறந்த வளைவு மற்றும் 2 மினாராட்கள் சூழப்பட்டிருக்குதுங்க. ஒவ்வொரு மினாராவும் ஒரு குவிமடத்தோட மேல் அமைந்து உள்ளதுங்க. இது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் 1693 கட்டி முடிக்கப்பட்டதுங்க. மசூதியோட தெற்கு பகுதியில் அசாஃப் ஜாஹி ஆட்சியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட கல்லறை அமைந்து இருக்குதுங்க. முதல் அசாஃப் ஜா மற்றும் கடைசி 7வது அசாஃப் ஜா வர அவர்களோட கல்லறை இருக்குதுங்க. 1914 கடைசி அசாஃப் ஜாஹி ஆட்சியாளரான மிர் உஸ்மான் அலி கானோட ஆட்சியின் போது ஆட்சியாளர்கள் கல்லறைகள் செவ்வக வளைவு மற்றும் விதானமான கட்டிடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுங்க. பிரெஞ்சு ஆய்வாளரான ஜீன் பாப்டிஸ்ட் டேவர்னியர் தனது பயண குறிப்பில் அவர்கள் ஒரு பகோடாவை கட்ட தொடங்கிவிட்டனர். அது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகிறது. அது முடிவடைந்தால் அகில இந்திய அளவில் பெரியதாக இருக்கும், மேலும் பிரார்த்தனைக்கான முக்கிய இடமாக இருக்கும். பெரிய பாறைகள் எடுப்பதிலே 5 ஆண்டுகள் செலவிட்டன. மேலும் 500 முதல் 600 வரை தொடர்ந்து வேலை செய்தனர். அதை அவர்கள் கொண்டு வந்து செல்ல 1400 எருதுகளை பயன்படுத்தினர் என ஜீன் பாப்டிஸ்ட் டேவர்னியர் அவரோட பயண குறிப்பில் குறிப்பிடுறாருங்க. முகமது குலி குதுப்ஷா கோல்கொண்டாவில் குதுப்ஷாஹி வம்சத்தோட 5வது சுல்தான் ஆவாருங்க. தென் மத்திய இந்தியாவில் ஹைதராபாத் நகரத்தை நிறுவுறாருங்க. 1580 தனது 15வது வயதில் அரியணை ஏறுறாருங்க. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாருங்க. அக்பர் தி கிரேட், ஜகத்குரு மற்றும் இப்ராஹிம் அடில் ஷா இவர்கள் முகமது குலி குதுப்ஷா ஆட்சி காலத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு முனைகளில் கிளர்ச்சியை எதிர்கொள்கிறாங்க. இவரது தந்தை இப்ராஹிம் குலி குதுப்ஷா இவரோட ஆட்சி காலத்தில் கோல்கொண்டா நகருக்குள் மக்கள் அதிகமாக குடியேறாங்க. மக்கள் கூட்டம் அதிகமாகவும் இருக்குதுங்க. இதனால் சுகாதாரமற்ற நிலை ஏற்படுதுங்க. புதிய நகரத்தோட தேவை உருவாகுதுங்க. அப்போதான் கிபி 1591 முசி நதியின் தென்கரையில் ஹைதராபாத் கட்டுமானம் தொடங்கப்படுதுங்க. கட்டிடம் கட்டுவதற்கு முன் நலனுக்காக ஆற்றில் மீன்கள் நிறைந்திருப்பதைப் போல என் நகரத்தை மக்கள் நிறைந்ததாக ஆக்குங்கள் என்று 2 வசனம் சொல்லி பிரார்த்தனை செய்கிறாருங்க. முகமது குலி குதுப்ஷா இந்த நகரத்தை நிறுவிய பிறகு பாக்கியவதி என்ற
பஞ்சார இனப்பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறாருங்க. அந்நகரத்திற்கு பாக்கிய நகரம் என்று பெயர் வைக்கிறாருங்க என்ற கருத்து புகழ்பெற்றதாக இருக்குதுங்க. பாக்கியவதி இஸ்லாமுக்கு மாறி தனது பெயரை ஐதர் மஹால் என்று மாற்றிக்கொள்கிறாங்க. இந்த காரணத்தால் உருது வார்த்தைகளான ஐதர் ஆ பாத் என்பதை கொண்டு ஐதராபாத் பெயர் வருதுங்க. ஐதர் என்றால் நீடூழி வாழ்க என்பது பொருளுங்க. ஆனால் அதிகமான மக்கள் நம்புவது இஸ்லாமிய ஞானி முகமதின் மருமகனான அலி இப்னு அபிதாலியின் மற்றொரு பெயர் ஐதர் என்பதால் இப்பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆம் ஹசீப் அல்லதீன் யஅலமூன் அல் சையத் அன் யஸ்திகூன சா அன் மா யஹுக்குமூன. இதோட தமிழர்த்தம் என்னன்னா, அல்லது தீமை செய்கிறார்களே அவர்கள் நம்மை விட்டும் தாங்கள் தப்பிக்கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் அவ்வாறு தீர்மானித்து கொண்டது மிகவும் கெட்டது. ஹைதராபாத் நகர சுற்றி பல சுற்றுலாத்தலம் இருக்குதுங்க. அது என்னென்னா, சார்மினார், உசேன் சாகரில் இருக்கும் புத்தர் சிலை, சலர்ஜங் அருங்காட்சியகம், ராமோஜி திரைப்பட நகரம், ராமாராவ் பூங்கா, கோல்கொண்டா கோட்டை என இன்னும் பல சுற்றுலாத்தலம் அமைந்திருக்குதுங்க. இவ்வளவு வரலாறு சிறப்புமிக்க இந்த ஹைதராபாத் மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் பல மன்னர்கள் ஆட்சி செய்த இடமாகவும் இருக்குதுங்க. நீங்க எப்போவாவது ஹைதராபாத் போனீங்கன்னா மறக்காம இந்த மக்கா மசூதி மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலம் பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம விஆர் ரிலிஜியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மசூதி மற்றும் அந்த ஊரோட வரலாறு பார்க்கலாமுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.